ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்திரப்பதிவுத் துறையில் புதிய வழிகாட்டு மதிப்பீட்டை தமிழக அரசாங்கம் அமல்படுத்தியிருக்காங்க. இந்த புதிய வழிகாட்டு மதிப்பீடு பிரகாரம் தான் இனி வரும் காலங்களில் பத்திரப்பதிவு செய்யப்படும். ஸோ நீங்கள் யாராவது புதுசாக ஏதாவது நிலம் வாங்க போகிறீங்க, இல்லை பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு அவசியமாக முக்கியமாக தேவைப்படும். அதனால் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நிர்ணயம் செய்த வழிகாட்டு மதிப்பீட்டின் அடிப்படையில் முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டணத்தை ஆவணப்பதிவுகளுக்கு பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கிறது. இந்த வழிகாட்டு மதிப்பில் பல்வேறு முரண்கள் இருப்பதாக புகார்கள் எழுதப்பட்டன. எனவே அதனை சீர் செய்யும் விதமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் தலைமையிலான துணைக்குழுக்களை தமிழக அரசு அமைத்தது. இந்த குழுவினர் தங்கள் மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் உள்ள நிர்ணயம் செய்யப்பட்ட வழிகாட்டு மதிப்புகளை ஆய்வு செய்து அதில் உள்ள குறைகளை சீர் செய்தனர். அதற்காக ஒரே தெருவில் வெவ்வேறு வழிகாட்டு மதிப்பீடுகள் இருந்தால் அதனை ஒன்றாக மாற்றுவது போன்ற பணிகளை மேற்கொண்டனர். ஆனால் புதிதாக மதிப்பு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. இந்த திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பின் வரைவு பட்டியல் கடந்த மாதம் ஜூன் 10ஆம் தேதி பத்திரப்பதிவுத்துறையின் இணையதளத்தின் மூலமாக வெளியிடப்பட்டது. அதன் மீது பொதுமக்கள் கருத்துக்கள் சொல்ல 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டன. பின்னர் பொதுமக்களிடமிருந்து வரப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை கலெக்டர் தலைமையிலான குழுக்கள் ஆய்வு செய்தன. அதில் தகுதியானவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரைவு வழிகாட்டி மதிப்பீடு பட்டியலில் திருத்தம் செய்யப்பட்டு தயார் செய்யப்பட்டன. இந்த திருத்தம் செய்யப்பட்ட வழிகாட்டு மதிப்பிற்கு பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கடந்த 29ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். இந்த புதிய வழிகாட்டி மதிப்பை பொறுத்தவரை கிராமப்புறங்களில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆனால் நகர்ப்புறங்களில் சில இடங்களில் மட்டும் 10% அதிகரித்தோம் குறைந்தோம் மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய வழிகாட்டி மதிப்பினை திங்கட்கிழமை முதல் நடைமுறைப்படுத்த பத்திரப்பதிவுத்துறை முடிவு செய்தது. அதற்காக பத்திரப்பதிவுத்துறை இணையதளத்தில் நேற்று இரவு முதல் வழிகாட்டி மதிப்புகளை பதிவேற்றும் பணி நிறைவடைந்தது. அதன் காரணமாக புதிய வழிகாட்டி மதிப்பினை திங்கட்கிழமை முதல் இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்யும் பணி நடந்து முடிந்தது. ஸோ இதன் காரணமாக இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது tnreginet.gov.in என்ற சேவையை நிறுவி நீங்கள் இணையதளத்தின் மூலமாக எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வளோ ரேட்டு அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்று முதல் பத்திரப்பதிவு செய்பவர்கள் புதிய வழிகாட்டு மதிப்பின் அடிப்படையில் மட்டுமே பதிவு செய்ய முடியும். ஏற்கனவே ஆவணங்களை பதிவு செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருந்தாலும் கூட அவர்கள் தற்போதைய மதிப்பின் அடிப்படையில் தான் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். வழிகாட்டு மதிப்பு குறைந்திருந்தால் அந்த தொகையை திருப்பியும் அளிக்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் யாராவது புதுசாக ஒரு நிலத்தை வாங்கியிருந்து இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க, அதை கிரயம் பண்ண போகிறீங்கனாக்கா புதிய வழிகாட்டு மதிப்பீட்டு பிரகாரம் அது என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தணும். அந்த கட்டணம் செலுத்தினா மட்டும்தான் நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஏற்கனவே பழைய கட்டணத்தை செலுத்தியிருந்தால் கூட அது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் கட்டணம் நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே கட்டியிருந்த அந்த கட்டணம் குறைந்திருந்தால் அந்த கட்டணத்தை அமௌண்ட்டையும் உங்களுக்கு திருப்பியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் முதல் அமலுக்கு விட்டது. அதனால் நீங்கள் யாராவது புதுசாக ஒரு நிலத்தை வாங்க போகிறீங்களோ இல்லை விற்க போகிறீங்களோ இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பகுதியில் எவ்வளோ நிலம் எவ்வளோ மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணணுனாக்கா ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுனாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எதுக்காக ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.